ஏழாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பாடம் பெற்றோர்களுக்கு அறிவுரை கூறுவது போல தங்கள் குழந்தைகளுக்கு எத்தகைய செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது போல இந்த 4 வரி பாடல் அமைந்திருக்கு. பெற்றோர்களே, தங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் அது அழிந்துவிடும், பிறரால் கவரப்பட்டுவிடும். ஆனால் நான் சொல்லுகின்ற அந்த செல்வத்தை சேர்த்து வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் அழிவு என்பதே கிடையாது. அப்படி என்று என்ன செல்வம் என்று கேட்கிறீர்களா? வாங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன இச்சை மற்று அல்ல பிற. பொருள் போல நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும் அது உங்களிடமிருந்து கவரப்படாது. நான் சொல்லப்படுற செல்வம் கல்வி செல்வம் தான். பிறருக்கு வாய்க்கும்படி நீங்க கொடுத்துட்டாலும் அது குறைவுபடாது. அரசருடைய சிறப்பா இருக்கு என்பது அரசராலும் கவரப்படாத செல்வம். அப்படிப்பட்ட செல்வத்தை தான் இந்த உலகத்துல உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் சிறந்த செல்வம். அந்த செல்வத்தை தவிர மற்ற எல்லாம் செல்வம் கிடையாது என்பதை அழகாக நாலடியார் பாட்டை கொடுத்திருக்காங்க. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. 400 வெண்பாக்களை கொண்டது. அதனால இது நாலடி 400 வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதனால இது 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்பது சொல்வாங்க. நன்றி.